Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நோம்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்ற வீடியோ தான் பார்க்க போறோம். ரமலான் மாதத்துல இஃப்தார் டைம்ல எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவு இந்த நோம்பு கஞ்சி. நோம்பு கஞ்சி இல்லனா அந்த நோம்பு தரந்த திருப்தியே இருக்காதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியமான உணவு இந்த நோம்பு கஞ்சி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் தெரிய வரும். நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்காக நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன். நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு நம்ம எப்போவுமே பச்சரிசி தான் எடுத்துக்கணும். அதுதான் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். சிலர் பிரியாணி அரிசியில் பண்ணுவாங்க. ஆனால் ஆத்தென்டிக் ரெசிபி இந்த பச்சரிசியில் தான் பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி பச்சரிசி தான் 1 கப் எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அதையும் 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து அதையும் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். குக்கரில் செஞ்சோன்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் இந்த சைஸ்க்கு 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் 1 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப பிரியாணி அளவுக்கு வதங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இது எல்லாத்தையுமே நம்ம 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும். இப்போது இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாய், அப்புறம் 4 பல்லு பூண்டை இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். ஏன்னா நோம்பு கஞ்சி ரொம்ப காரமெல்லாம் இருக்கக்கூடாது. இது லேசாக வதங்கினதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நான் பாதி தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்துட்டோன்னா நமக்கு பிரியாணி ஃப்ளேவர் வந்துடும். இது கஞ்சி, அதனால் எல்லாமே மைல்டாக தான் இருக்கணும். தக்காளியும் 1 நிமிஷம் வதங்கினா போதும். இது எல்லாத்தையும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கினா போதும். இப்போ நான் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ரெண்டத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நான் மட்டன் பீசஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் மட்டன் கீமா கூட சேர்த்துக்கலாம். மட்டன் பிடிக்காதவங்க இந்த டைமில் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அதை வதக்கினா போதும். அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிடும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க பச்சரிசி, கடலைப்பருப்பு, அப்புறம் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நோம்பு கஞ்சிக்கு எப்போவுமே 1:8ங்கிற ரேஷியோவில் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்தோன்னா 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு அந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா குழஞ்சி ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இப்போது இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் இதை வேக விட்டுடலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா அரைச்சி நம்ம இதுலேருந்து பால் எடுத்துக்கலாம். அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ குக்கரில் 6 விசில் வந்துருச்சு. குக்கரில் இருக்க ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி பருப்பு எல்லாமே நல்லா குழஞ்சி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிருக்கு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப குக் பண்ணக்கூடாது. அதை லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும்.
இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லியும் நோம்பு கஞ்சி செய்ய முடியலை அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்யக்கூடிய இன்னொரு வகையான கஞ்சியும் இருக்குது. இதை நம்ம கவுனி அரிசியில் தான் செய்ய போகிறோம். இந்த கவுனி அரிசி இயற்கையாகவே உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும், ரொம்ப சத்தானதும் கூட. இந்த கவுனி அரிசியை நம்ம 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த அரிசி நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை உடைச்சு அதில் முதல் தேங்காய் பால், ரெண்டாவது தேங்காய் பால்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியோட நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டாவது தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டாவது தேங்காய் பால் எனக்கு 350 ml அளவுக்கு இருந்தது. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஸோ இதை சேர்த்து நம்ம அரிசியை வேக வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் சேர்த்து இதை ஒரு 4 விசிலுக்கு நல்லா வேக விட்டுறலாம். குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறமா இது மற்ற அரிசி மாதிரி உதிரியாக இருக்காது. ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு நல்லா ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். இந்த அரிசி சாப்பிட்றதுக்கே நல்ல டேஸ்ட்டாகவும் அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முதல் தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இனிப்புக்காக நான் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகர் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை இஃப்தார் டைம்லேயோ செஞ்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சத்தானது, நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும். இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக முந்திரி, பிஸ்தாவெல்லாம் கட் பண்ணி போட்டு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க 2 ரெசிபீஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய சம்மர் ட்ரிங்க் வெரைட்டிஸ், நிறைய இஃப்தார் ட்ரிங்க்ஸ், இஃப்தார் புட்டிங், ஜெல்லி வெரைட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய இஃப்தார் ஸ்நாக்ஸும் நம்ம சேனலில் எக்கச்சக்கமாக வீடியோஸ் போட்டிருக்கோம். இதோட பிளேலிஸ்ட்டும் நம்ம சேனலில் இருக்கு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.